வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டால், இப்போ கரூர் நடந்த துயர சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எம்ஜிஆர் இருக்கும் போது அந்த மாதிரியான கூட்டத்தை எப்படி அவர் கட்டுக்குள்ளே வச்சார் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். லட்சக்கணக்கான மக்கள் கூடினாலும் கூட்ட நெரிசலை தவிர்க்க எம்ஜிஆர் கையாண்ட தந்திரங்கள். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த சனிக்கிழமை செப்டம்பர் 28 அன்று இரவு 7 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பங்கேற்ற பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் உட்பட 41 பேர் பலியான சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியுள்ளது. தாங்கள் கேட்ட இடத்தை ஒதுக்காமல் கடைசி நேரத்தில் குறுகிய இடத்தை ஒதுக்கியதால் இப்படி விபரீதம் ஏற்பட்டிருப்பதாக தமிழக வெற்றி கழகம் தரப்பினர் தமிழக அரசை குற்றம் சாட்டியிருக்கின்றனர். அதே நேரத்தில் விஜய் காலதாமதமாக கூட்டத்திற்கு வருகை தந்ததும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் செய்து தராததும் இந்த துயர சம்பவத்திற்கு காரணம் என மாநில அரசும் ஒருவர் குற்றம் சாட்டி வருகின்றனர். இச்சம்பவம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை ஆணையத்தை தமிழக அரசு நியமித்துள்ளது. எந்த ஒரு கூட்டத்திலும் மக்கள் பங்கேற்றாலும் அதில் அவர்களின் உயிர்களுக்கு பொறுப்பு அரசுடையதுதான் என்றாலும் அக்கூட்டங்களில் சரியான ஏற்பாடுகளை செய்யாவிட்டால் அதற்கான பொறுப்பு கூட்டம் நடத்துவதற்கு சேர்ந்தது என்று நீதிமன்ற பல்வேறு தீர்ப்புகளில் சுட்டிக்காட்டியிருக்கிறது. விஜய் கூட்டத்திற்கு 25,000 பேர் வந்ததாக போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. ஆனால் அதைவிட பல மடங்கு மக்கள் கூட்டம் எம்ஜிஆர் பொதுக்கூட்டங்களில் கூடிய போது அப்போதெல்லாம் அசம்பாவிதம் எதுவும் நிகழாமல் கட்டுக்கோப்பாக அரங்கேறி இருக்கிறது என்பது கவனிக்க வேண்டியதாகும். எம்ஜிஆர் காலத்தில் இன்றைக்கு இருப்பதை போன்று எவ்வித தொழில்நுட்ப போக்குவரத்து வசதிகள் கிடையாது. எம்ஜிஆரை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் ஒரு நாள் முழுவதாகவே கூட்டம் நடக்கும் இடத்தில் மக்கள் கூடிவிடுவார்கள். எம்ஜிஆர் மேடைக்கு வரும்போது மக்கள் கூட்டம் ஆளுநர் முன்பே அலைமோதி வந்தாலும் அதில் ஒரு ஒழுங்கு இருந்தது. அதற்கு காரணம் எம்ஜிஆர் கையாண்ட நுணுக்கமான தந்திரங்கள் தான். எம்ஜிஆர் அறை பார்ப்பதற்காக பெண்கள், குழந்தைகள் அதிக அளவில் கூடுகின்ற போதிலும் மக்கள் பாதுகாப்பிற்காக ஒரு கூட்டத்தில் எம்ஜிஆர் கையாண்ட யுக்திகள் பற்றி தற்போது அறிந்து கொள்வோம். அந்த கூட்டம் முடிந்ததும் முதலில் பெண்களும் குழந்தைகளும் வெளியேறட்டும், ஆண்கள் அப்படியே நிற்க வேண்டும், உங்களுக்கு ஒரு தகவல் இருக்கிறது என எம்ஜிஆர் மைக்கில் அறிவித்தார். பெண்கள் குழந்தைகளுடன் வெளியேறியதும் உங்களிடம் சொல்ல எதுவும் இல்லை, பெண்கள் குழந்தைகள் நெரிசலில் சிக்காமல் பாதுகாப்பாக வெளியேறுவதற்காக தான் அப்படி சொன்னேன் என்று சிரித்தபடி கூட்டத்தினை கலைந்து போக செய்தார். இது போன்ற ஒவ்வொரு கூட்டங்களிலும் எம்ஜிஆர் கூட்ட நெரிசலை குறைக்கும் விதத்தில் பல்வேறு யுக்திகளை பயன்படுத்தி இருக்கிறார். 10 ஆண்டுகளுக்கு முன் வைகோ கூட்ட நெரிசலை கையாள்வது குறித்து பேசிய வீடியோ ஒன்று தற்போது வைரலாகி வருகிறது. அதில் அவர் 50,000 பேர் கூடுகின்ற கூட்டத்தில் ஒருவர் கீழே விழுந்தால் கூட 20 பேர் உயிரிழக்க நேரிடும், அதனால்தான் கூட்டத்தில் கட்டுப்பாடுகளுடன் இருக்க சொல்கிறோம் என ஒரு சிலரை அடித்து குறித்து வைகோ பேசியிருக்கிறார். கூட்ட நெரிசலில் உயிர் இழப்புகள் ஏற்படக்கூடாது என்பதற்காக தான் தனது கட்சியினரை அவர் தந்தை ஸ்தானத்தில் உரிமையுடன் அடித்ததாக கூறி இருக்கின்றார். இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. வைகோ குறிப்பிட்டது போல ஒரு சிறிய தவறு பெரும் விபரீதம் வழிவகுக்கும் என்பதை விஜயின் கரூர் கூட்டம் உணர்த்தியிருக்கின்றது. ட்ரோன் கேமராக்கள், போலீஸ் பாதுகாப்பு, இரும்பு தடுப்புகள், தொழில்நுட்ப வசதிகள் என பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் ஒரு கூட்டத்தினை கட்டுப்படுத்த அந்த தலைவரின் முயற்சி கூட்ட நெரிசலில் மக்கள் சிக்கி விடக்கூடாது என்ற அக்கறை, கட்டுப்பாடுகள், அறிவுறுத்தல், அதனை தீவிரமாக நடைமுறைப்படுத்துவது போன்றவையே கூட்டத்தில் பங்கேற்க மக்கள் பாதுகாக்க உதவுவதாக இருக்கும். தன்னை பார்க்க வரும் மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதே தலைவரின் முக்கிய கடமையாக இருக்க வேண்டும். அவர்தான் உண்மையான மக்கள் தலைவராகவும் இருக்க முடியும் என்று சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகிறது.